இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது நற்செய்தியாளர் திருத்தூதர் தூய யோவானுடைய விழாவை கொண்டாடுகிறது. இவர் 4ஆம் நற்செய்தியான யோவான் நற்செய்தி எழுதியவர். அது மட்டுமில்லாமல் 3 திருமுகங்களுக்கு சொந்தக்காரர். அது மட்டுமில்லாமல் விவிலியத்திலே இறுதி நூலாக இருக்கின்ற திருவெளிப்பாட்டினுடைய ஆசிரியர். இவர் இறுதி காலத்திலே பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு, வேத கலாவணையின் காலத்தில் பத்முங்கிற தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அவர் அங்கிருந்து என்ன பண்றார், இந்த புஸ்தகத்தை, திருவெளிப்பாட்டு புஸ்தகத்தை மக்களுக்காக எழுதுகிறார். கடவுளை பற்றி இறை வாக்கு உரைப்பதை, கடவுளுடைய செய்தியை அறிவிப்பதை, இதுதான் அவருடைய உயிர் மூச்சா கொண்டிருந்த ஒரு நபர் நற்செய்தியாளர் யோவான். இந்த முதல் வாசகமே அதுக்கு சாட்சி. முதல் திருமுகம் முதல் வாசகமே பாருங்க. வாழ்வு தரும் வார்த்தையை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் தொட்டு உணர்ந்தோம், நாங்கள் கூடவே வாழ்ந்தோம். ஏசப்பாவை வார்த்தையானவராக எந்த அளவுக்கு இவர் நேசித்திருந்தார், எந்த அளவுக்கு இவர் ஏசப்பாவை விசுவசித்திருந்தார், எப்படி சொல்லுவார் பாருங்க பாப்போம். வாழ்வு தருகின்ற அந்த வார்த்தையோடு நாங்கள் வாழ்ந்தோம், நாங்கள் பேசணும், அவர் கூட உண்டோம், உறங்கினோம், அவர் கூடவே பயணம் பண்ணோம், அவரை தொட்டு உணர்ந்தோம். பாருங்க பாப்போம். அப்ப எந்த அளவுக்கு ஏசப்பா மேல அவர் தான் மெஸ்ஸியான விசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அன்பின் சீடர். அதை நற்செய்தியில வாசிக்கலாம். நம்ம நினைக்கலாம், மகதல மரியாமா ஓடி வராங்க, ஏசப்பா கல்லறையில உயிர்த்ததை பார்த்துட்டாங்க, அந்த செய்தியை சொல்ல ஓடி வராங்க. ஓடி வந்து சீடர்கிட்ட வந்து சொல்ல வராங்க. 2 பேர் தாங்க இருக்கிறது. பேதுரு இருக்காரு, இன்னொருத்தவரை யோவான் அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, அன்பின் சீடர். அன்பின் சீடர் கூட இருக்கிறார். அப்போ வந்து இயேசுவோட உயிர்ப்பு செய்தி மகதல மரியாமா அவங்க 2 பேரும் சொல்றாங்க. 2 பேரும் ஓடுறாங்க கல்லறைக்கு. ஆனா அன்பின் சீடர் வேகமா ஓடுறாராம். அவர் தான் முதல்ல கல்லறை அடைகிறார். உள்ள பார்க்குற ஏசப்பா காணாங்க. பார்த்தாரு, விசுவசித்தார், கண்டார், நம்பினார். ஒன்றும் வேணாம், யாரும் சொல்ல வேண்டாம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவரை அங்கே அடக்கம் பண்ணோம். கல்லை புரட்டு எல்லாம் பாதுகாப்பெல்லாம் போட்டாங்க. அப்படிப்பட்ட பூட்டப்பட்டிருந்த கதவுகள், இந்த கல்லறை திறந்து கிடக்குது. உள்ள பார்த்து ஆண்டவரை காணோம். ஆண்டவர் உயிர்த்தார். எவ்வளவு விசுவாசம் பார்க்கணும் நம்ம. ஆண்டவர் உயிர்த்தார், கண்டார், நம்பினார். திருப்பாளர் சொல்லி பாருங்க, நேர்மையாளர்கள் ஆண்டவரிலே களி கூறுகின்றனர். நான் நம்புறேன், என்னுடைய நம்பிக்கை நேரியது, என்னுடைய பாதை நேரியது. நான் வாழ்வதரும் வார்த்தை கூட பயணிச்சேன், அவரை தொட்டேன், அவர் கூடவே இருந்தேன், அவர் கூடவே சாப்பிட்டேன், அவர் கூடவே நாங்கள் பயணம் பண்ணோம், அவர் சொல்றதெல்லாம் கேட்டோம், அவரை பார்த்தோம். நேரிய பாதையில சென்றார்கள். அதில் திருத்தூதர் யோவானும் ஒருவர். இன்னைக்கு அர்த்தமான இன்னைக்கு திருப்பால் 97 பாருங்க பார்ப்போம். நேர்மையாளர்கள் ஆண்டவரிலே களி கூறுவார்கள், கடவுளை நினைத்தவர் மகிழ்வார்கள். அவர்கள் ஏன்னா அவங்க நேரியவர்கள், நேர்மையானவங்க. அவங்க இன்னொரு பேரும் அவருக்கு சொன்னா இல்லையா, அவர் வந்து அன்பின் சீடர்னு அழைக்கப்பட்டவங்க. அன்பின் சீடர். எனக்கு விவிலியத்தில் நிறைய பகுதிகள் எனக்கு பிடிக்கும். பிடித்த மிக மிக பிடிச்ச வசனங்கள் என்ன பண்ணுறதுமானு பைபிளில் எழுதி வைப்பேன். நான் அடிக்கடி படிப்பேன் அதை. நான் அப்படி நான் விவிலியத்தில் முன் பக்கத்தில், முதல் பக்கத்தில் வச்சிருந்த வெள்ளை ஒயிட் பக்கம் இருக்கும், அதில் நான் எழுதி வச்சிருக்கின்ற ஒரு வார்த்தை 1 யோவான் 4:20.
கண்ணால் காணக்கூடிய மனுஷனை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. அன்பின் சீடருடைய வார்த்தை இல்லைங்களா? அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க பாப்போம். ஆண்டவரால் தூய ஆவியால் அபிஷேகம் அவரை ஏவுதல் பேர் சொல்ற வார்த்தையை பாருங்க. கண்ணால் காணக்கூடிய மனுஷனை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுள் அன்பு செய்ய முடியாது. இது என்ன பண்ண, உன்னுடைய மனுஷெல்லாம் அன்பு செய்யன்னு அர்த்தம். உன் சகோதரன் அன்பு செய். பகை உணர்வு வேண்டாம் உனக்கு. சுத்தி இருக்க மக்களோட அன்பு செய்ய நீ, சரிங்களா? அன்பு செய். இன்னொன்று, கடவுளுடைய அன்பையும் மிக அற்புதமாக இந்த வசனம் எழுதி வச்சிருப்பேன் நான். எந்த அளவுக்கு கடவுள் நம்ம அன்பு செய்ய தெரியுமா? சொல்ல வார்த்தை கவனிங்க பார்ப்போம். இறைவன் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறான்னு சொன்னா, நாம் எல்லோரும் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுறோம்னு சொல்லுவார். எப்படி? நாம் எல்லோரும் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுறோமோ நம்ம அந்த அளவுக்கு. அதாவது அவர் கடவுளுடைய அன்பு, அதாவது நான் சொல்றாருன்னா அவர் அன்பின் சீடர். அவர் அன்பின் சீடர். கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார். அப்ப நீ என்ன பண்ணு, அந்த அன்பை உன் சகோதரர்களுக்கு கூட, உன் சகோதர அன்பு செய். கண்ணால பார்க்கிற மனுஷன் அன்பு செய். இதான் அவருடைய தீர்க்கமான இறைவாக்கு. இதான் கண்ணால் கண்ணால் காணக்கூடிய மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுள் அன்பு செய்ய முடியாது. அன்பின் சொல்லுடைய வார்த்தை இது. சகோதரர்களே, இவரை பற்றின சில வாழ்க்கை குறிப்புகள் தெரிஞ்சுக்கோமே நாம. இவர் கலிலேயாவை சேர்ந்தவர். கலிலேயாவில் இருக்கின்ற பெத்சாய்தா நகரத்தை சார்ந்தவர். இவர் இயேசுடைய முக்கியமான நிகழ்வுகளிலே 3 சீடர்கள் கூட இருப்பாங்க. 3 அப்போஸ்தலர்கள் எப்பவுமே கூடவே இருப்பாங்க முக்கியமான நிகழ்வுகளில். தாபோர் உருமாற்ற நிகழ்ச்சி ஆகட்டும், அந்த தலித்தாகும் பெண் உயிர்ப்பு, எல்லா நிகழ்ச்சிகளிலும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் 3 அப்போஸ்தலர்கள் கூடவே இருப்பாங்க. அருளப்பர், ராயப்பர், யாகப்பர் சொல்லுவாங்க. யோவான், பேதுரு, யாக்கோப்பு. இந்த 3 பேரும் ஏசப்பா கூடவே இருந்தாங்க. முக்கியமான நிகழ்வுகள் நீங்க பாருங்க, கூடவே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமானவர் இவர். இவரை மட்டும் என்ன பண்ணுவாங்க, இவர் ஜபதேவன் பிள்ளைங்க இவங்க தாயார் வந்து கேட்பாங்க, ஏசப்பா இங்க 2 பிள்ளைகளும் இடப்பக்கம் வலப்பக்கம் 2 பேர் அமர வச்சுக்கோங்க, நீங்க ஆட்சி உரிமை வரும்பொழுதுன்னு சொல்லி அந்த நபர் இவர் தான். இவர் எபேசு நகரில் இவர் பணி செய்த காலத்தில் ஒரு நிகழ்வு சொல்றாங்க, ஒரு மரபு செய்தி. எபேசு நகரில் இவர் பணி செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, சாரசாரியா ஆண்டவர் பக்கம் சேர்றாங்க. இவருடைய ஆண்டவருடைய வார்த்தை கேட்குற மக்கள்லாம் கும்பலாக வந்து கிறிஸ்துவத்தில் இணையிறாங்க. அப்போ அங்கே இருக்கின்ற ஒரு போலி சாமி, அங்கே பிற மத ஒரு குரு, அந்நிய குரு என்ன பண்ணுறான், இந்த யோவான் இருந்தால் நம்ம கதை வேகாது இங்கே, அதனால இவனை ஒழிக்கிறத சரி என்ன பண்ணுறான் அந்த அந்நிய குரு. இவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் படிக்கிற மாதிரி படிக்கிறான். இவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு இவர் கூடவே இருக்கிற மாதிரி இருந்து ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த 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 அந்நிய குரு சாப்பாட்டில் விஷம் வச்சு அவருக்கு கொடுத்துட்ருக்கான். அது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, உன் எண்ணம் எதுவா என்று அந்த உணவில் சிலுவை அடையாளம் மறைந்து அதை சாப்பிட்றாரு. ஒன்று அந்த அந்நிய ஆள் பண்ணுறான், காலையில் வந்து மன்னிப்பு, அவனும் கூட எவ்வளோ ஒரு மகிமை கடவுளுடைய அருளும் கூட இருக்குதா, மன்னிப்பு கேட்டு பிறகு அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டதாக ஒரு மரபு வரலாறு செய்ய சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பிறரை அன்பு செய்கின்ற ஒரு நபராக வாழ்ந்தவர் திரு நற்செய்தியாளர் யோவான். இன்னொரு செய்தியும் சொல்றாங்க இவரை பற்றி. இவர் ரோமாபுரியில் பணியாற்றியதாகவும், டொமேசியன் மன்னன் காலத்தில் மிக கொடுமைக்காரன டொமேசியன் காலத்தில் இவர் பணி செய்து இவரை பிடிச்சி என்ன பண்ணுறான்னா, டொமேசிய ராஜா எண்ணெய் கொப்பரில் போட்டு துன்புறுத்துறானா.
கடவுளுடைய ஆசையால் அவருக்கு எதுவுமே ஆகவில்லை என்று ஒரு மரபு செய்தி சொல்லுகிறது. ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு நற்செய்தியாளர் யோவான் ஆண்டவருடைய அருள் ஆசியை நிரம்ப நிரம்ப பெற்றிருந்தார். நிரம்ப அவர் பெற்றிருந்த ஒருவர் இந்த நற்செய்தியாளர் யோவான். இவரை பற்றி இன்னொரு குறிப்பு வரலாறு. இவர் சின்ன ஆசியாவிலே பணியாற்றியதாகவும் அங்கிருந்த 7 சபைகளுக்கும் இவர் தலைவராக பொறுப்பாளராக இருந்து அந்த 7 சபைகளையும் இவர் வழிநடத்தியதாக வரலாறு சொல்லுகிறது. இவருடைய எண்ணம் மக்கள் எல்லோரும் அன்பு செய்யணும், அன்பு கொண்டு வாழணும், பகை இருக்கக்கூடாது இல்லையா? நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதை காட்டிலும் வேற அன்பு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னவர். சரிங்களா? அதாவது அன்பின் வழியாக என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை வாழணும். இதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. கடவுள் நம்ம அன்பு செய்கிறார், நாம என்ன பண்ணணும், அதே மாதிரி எல்லோரும் அன்பு செய்யணும். இவர் என்ன பண்ணார், ஒரு சின்ன ஆசியாவில் இருக்கின்ற அந்த 7 சபைகளுக்கு ஒரு பொறுப்பாளர் தலைவராக இருந்து அந்த 7 சபையையும் மிக சிறப்பாக வழிநடத்தியவர் நற்செய்தியாளர் யோவான். இன்னும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. 12 திருத்தூதர்களில் அப்போஸ்தலர்களிலே இயற்கை மரணம் அடைந்தவர் இவர் மட்டுமே. மற்ற 11 பேரும் யூதாஸ் அவர் தற்கொலை செய்து இறந்து போயிடாரு. ஓகே, மீதி 10 பேரும் வேத சாட்சிகளாக மறித்தார்கள். யாரும் இயற்கை மரணம் யாரும் அடையலை. எல்லாம் கடவுளுக்காக வேச வச்சு மறிச்சாங்க. அதனால் இவர் மட்டுமே, நட்சத்திர யோவான் மட்டுமே என்ன பண்ணார், இவர் இயற்கை மரணம் அடைந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இவர் ட்ரோஜன் என்கிற ஒரு ராஜா அரசாளுகிற பொழுது இவருடைய மரணம் சம்பவித்ததாக வரலாறு சொல்லுகிறது. சகோதரர்களே, நட்சத்திர யோவானுடைய மிக முக்கியமான வேண்டுகோள்ல சொல்லலாம், வேண்டுகோளோட சொல்லலாம், அவருடைய உயிர் மூச்சே அன்பு செய்யுங்க, அன்பு செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்யுங்க. ஒரு முறை நிறைய முறை நான் ஹோம்களுக்கு போவோம். இந்த ஆதரவற்றோர் ஹோம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் போயிட்டு உதவி செய்ய சாப்பாடு போட்டு கொடுப்போம். ஒரு ஹெல்ப் பண்ணும் பொழுது சில பாட்டிங்கெல்லாம் வந்து நம்ம கையை பிடிச்சிக்குவாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு பேசுவாங்க நம்மகிட்ட. என்ன ஊர் அப்பா நீ, இந்த ஊரா, இந்த ஊரா, என்ன எத்தனை பிள்ளைங்க உனக்கு, என்ன பண்ணுற ஏது பண்ணுற என்று நம்மக்கிட்ட பேசுவாங்க. சகோதரர்களே, அந்த அந்த நபர்களுக்கெல்லாம் பேசக்கூட நாதி கிடையாது. எத்தனையோ பெற்றோர்களை என்ன பண்ணுறாங்க பார்ப்போம், அப்படியே. ஆனால் என்ன மனசாட்சி இருக்கும்போது தெரியல, பெற்ற பிள்ளைகள், உறவினர்கள், வயசான என்ன பண்ணுறாங்க, தூக்கி ஆசம்பத்தை தூக்கி போடு, காசு கொடுத்துட்றேன், எப்போ பார்த்தால் நோய்யா நோய்யா நோய்யா, பேசுவதை கேட்கக்கூட ஆள் கிடையாது. இயேசுவிலே பிரியமானவர்களே, இதே போல் எத்தனையோ யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு யோவான் சொல்லி நமக்கு சொல்கிற வார்த்தை தான், அன்பு செய்யுங்க, அன்பாயிருங்க, அன்பாயிருங்க. நீங்களாம் இப்போ நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் தெரியலாம், நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான். கோமுக்கெலாம் போகும்பொழுது நம்மகிட்ட ஆசையாக பேசுவாங்க, என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. எப்போ என் பிள்ளைங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் வாசல் தான் உட்காந்துருப்பேன், என் பிள்ளை அப்படியே வருவோம், அப்படியே நேரம் உள்ள விட்டு வாங்கிக்குவான். ஒரு முறை ரொம்ப கனத்த மனசோட சொல்கிறேன், நான் ஒரு பொங்கலை வேதியாக பணியாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே அன்பியம் நடத்த ஒரு 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 சின்ன சின்ன சப்ஸ்டேஷன் கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் அன்பியம் முழு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த வீட்டினுடைய தலைவர் உள்ள நுழையிறாரு. திண்ணைக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட வெளியே வாசலில் சைடில் அந்த பாட்டி அவங்களுடைய அம்மா உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் பொழுது இந்த பிள்ளை வரும்போது அப்படியே அந்த காலை தொடுறாங்க, பிடிச்சின்றாங்க, எப்பாடி எப்பாடி இப்படி சொல்கிறாங்க. வயசான பாட்டி அம்மா. என்ன அப்படின்றாரு அந்த பிள்ளை ஒரு அதட்டல் துணியோடு. என்ன என்ற
வெத்தலை வாங்க காசு இல்லையப்பா, ஒரு 2 ரூபா கூடிய வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறேன். அந்த மகன் அவர் கத்து அந்த சத்தம் இருக்குது. ஒரு நிமிஷம் அன்பியத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிடுச்சு. அப்படி சனியை ஒழிய விட மாட்டுது, சா விட மாட்டுதுன்னு பெற்ற தாயை சபித்து போறாரு. சாக கூட மாட்டுதுன்னு. நீ எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாயோ அந்த ஒவ்வொரு மயிரிழை சந்தும் அந்த தாய் கொடுத்த பிச்சை, அந்த தாயினுடைய உழைப்பு, அந்த தாயினுடைய வலி. உன்னை 10 மாதம் சுமந்து பெற்று புள்ள அதுங்களாம். ஆனால் கிராமம் இல்லையா, காடு மலன்னு அரைப்பறக்க போவாங்க, மரடை கொடுக்க போவாங்க இல்லையா. அங்கெல்லாம் இப்போ இங்கே இருக்கு இந்த வேலையாக, அங்கெல்லாம் காட்டு வேலை தான். நாங்களாம் அப்படியெல்லாம் காடு மலர் திரிஞ்சு விடலாம். உனக்கு 10 ரூபாய் சொத்து சேர்த்து வச்சு உன்னை பிள்ளைய ஆளாக்குனதுக்கு 2 ரூபாய் வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு அந்த தாயை நீ கூட மாறுது பாரு. இன்னும் வச்சு என்ற வார்த்தை அந்த தாய் எப்படி சகிச்சுக்கிறாங்க தெரியல. சகோதரர்களே, வச்சு பார்க்கணும். நம்முடைய காலத்தில் அன்புங்கிறது இருக்குமா? இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா அன்புங்கிற வார்த்தை இருக்குமா தெரியல. 10 கட்டளைகள் உண்டு இல்லையா, அந்த 10 கட்டளைக்கும் அந்த 10 கட்டளையும் 2 கட்டளையில் அடங்கும். ஒன்று, எல்லாவற்றுக்கும் கடவுளை அன்பு செய்வது. கடவுளை அன்பு செய். 2வது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை அன்பு செய். உன்னை எப்படி அன்பு செய்யறியோ மற்றவங்களை அன்பு செய். இந்த 2 வரிகளிலே நமக்கு சோதிக்கு துச்சை கொடுத்திருக்கிறது, அவனுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் இன்னும் சுருக்கி பவுல் சொல்லுவார், அன்பு செய்யுங்கள். விசுவாசம், எதிர்நோக்கி எல்லாம் அழிந்து போகும். அன்பு மட்டுமே நிலையா இருக்கும். அன்பு மட்டுமே என்னைக்குமே அழியாம இருக்கும். அன்பு செய்யுங்கள். அந்த அன்புக்கு அன்பின் சீடராக வாழ்ந்த யோவானுடைய விழாவை நாம் கொண்டாடலாம். இன்னைக்கு இந்த நாளிலாவது ஒரு ஒரு பிரதிஜை எடுப்போம். நாம நீ பெருசா போய் எல்லாரும் நேசிக்கும், எல்லாரும் அன்பு செய்ய வேண்டாம். உன் குடும்பத்தையாவது, அட்லீஸ்ட் உன் மனைவியை, உன் பிள்ளையை, உன் அப்பாவை, உன் அம்மாவை, உன் குடும்பத்தையாவது நம்ம அன்பு செய். உன் பெத்தவளை கொண்டு போயிட்டு ஆசிரமத்தில் போய் சேர்த்துடாத. உன் தந்தைய வயசான காலத்தில் இல்லையா, நீ தான் கதின்னு அவர் உன்கிட்டே கையேந்தி சாப்பிட்ற நிலம்பு இருக்கும்போது அவர் தூக்கி போய் குப்பையில் தூக்கி போட்டுறாரு. இதுதான் இன்றைக்கு திருச்செந்தூர் சொல்கிற விஷயம். இன்னைக்கு விழாவினுடைய கருத்து அதாவது நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்பின் சீடருடைய விழாவை நம்ம இன்னைக்கு சிறப்பிக்கணும், கொண்டாடணும். இன்னைக்கு நாம் அன்பு கொண்ட பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். இந்த உலகத்தில் எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு. எல்லா வார்த்தைக்கும் ஒரு பொருள் சொல்லுவோம், விளக்கம் சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, அன்புங்கிறதுக்கு விளக்கம் உண்டா? சொல்லுங்க பாவம், தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். அன்புங்கிற வார்த்தைக்கு விளக்கம் உண்டா? அன்புங்கிறது நம்மளுடைய உள்ளம், உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உதாரணம் சொல்லலாம். அன்புன்னா என்ன? புள்ள அம்மா அம்மா வச்சிருக்காங்க பத்தியா, உதாரணம் சொல்லலாம். அன்பு என்பதற்கு அர்த்தம் சொல்ல முடியாது, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. சகோதரர்களே, அந்த அன்பினை யோவான் மக்களுக்கு வலியுறுத்தி கூறினார். திரும்ப சொல்றேன் பாருங்க, 1 யோவான் 4:20. கண்ணுக்கு தெரிந்த மனிதனை நீ அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்யவே முடியாது. எனவே எல்லோரையும் அன்பு செய்யுங்க. இன்னொன்று, கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாருன்னா, நம்ம எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோம். இந்த உலகத்தை காத்த மாபெரும் பரம்பொருளுடைய பிள்ளைங்க நான் சொல்லிக்கிறேன். எவ்வளோ ஒரு பெருமை பாருங்க. இப்ப கடவுள் நம்மளை எந்த அன்பு செய்கிறார். அப்போ அவர்கிட்ட இருந்து அவ்வளோ அன்பு நாம வாங்கி சுமக்கிறோமே, அதை பிறகு கொடுத்தா என்ன? இன்றைய அன்பின் சீடருடைய விழா இதற்கு நம்மை அழைக்கிறது. எனவே கடவுளை அன்பு செய்வோம், நாம அன்பு செய்வோம், அனைவரையும் அன்பு செய்வோம்.
என்று நாங்கள் சந்திப்போம்.